ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ எக்ஸாம் ஆன்லைன் ஃபார்ம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எக்ஸாமோட டைம் டேபிள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ எக்ஸாம் பாருங்கள். ஆக்சுவலாக 10th December 2025 சரிங்களா. பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்னிங் வந்து 10 to 1 எக்ஸாம் வந்து யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஆஃப்டர்நூன் 2 to 5 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ இதில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்கிள் குரூப் எழுதுறவங்களுக்கு வந்து 1 day கேப் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1 நீங்கள் ரைட் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி லா எக்ஸாமு, தென் நாளைக்கு வந்து குரூப் 2ஓட ஃபஸ்ட் எக்ஸாம். அப்போ நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது, நாளான்னைக்கு தான் எக்ஸாம். ஸோ அந்த 1 day வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ டைம் டேபிள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. December 10 ஸ்டார்ட் ஆகி December 17 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா. இப்போ இதில் பாருங்கள், நீங்கள் ஃபைனல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இன்டர் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகே, என்னென்ன போட்டிருக்காங்க பாருங்கள். சிங்கிள் குரூப் இருந்துச்சுன்னா 1500 ஃபீஸு, போத் குரூப் இருந்துச்சுன்னா 2800 இன்டருக்கு, ஃபைனலுக்கு அதே மாதிரி பாருங்கள். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து ஓகேப்பா. இப்போ எதுவுமே வந்து நல்லா வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப அவசரமாக நம்ம டக்குன்னு பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. சரிங்களா. உங்களுக்கு என்றைக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பாருங்கள். லாஸ்ட் டேட் ஃபார் ரிசிப்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் இன்டருக்கும் ஃபைனலுக்கும் 10th October 2025. இன்றைக்கி டேட் என்ன? August 16. 10th October தான் உங்களுக்கு டைமு. அப்போ வரைக்கும் போர்ட்டல் ஓப்பனில் தான் இருக்கும், பிரச்சனையே இல்லை. அவசரமாக இப்போவே பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா சில பசங்க இப்போ உடனே போய் இன்றைக்கே போய் போத் குரூப் அப்ளை பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு அக்டோபர் மந்த் வரும்போது பார்த்தீங்கன்னா போத் குரூப் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்குது, நான் சிங்கிள் குரூப் எழுதலாம் அப்படின்னு உங்களுக்கு அந்த டைமில் தோணும். அதனால தான் சொல்கிறது, இப்போ அவசரமாக நம்ம போய் பண்ண வேண்டாம். போர்ட்டல் அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10th October வரைக்கும் டைம் இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு September 25 September 25க்கு மேலே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்னோடய வீடியோ ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, தென் இப்போ தான் நியூஸ் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா பயப்படாமல் ஃபஸ்ட்டு September 25க்கு மேலே பண்ணுங்கள். ஏன் ப்ரோ September 25 ஓப்பனாக சொல்லப்போனால் October 1 or 2 கூட பண்ணலாம், ஏன் அவ்வளோ டேட் தள்ளி ப்ரோ அப்படின்னா ஆக்சுவலாக அன்றைக்கெலாம் போர்ட்டில் ஒன்றும் பிரச்சனை, உங்களுக்கு சைட்டில் எந்த சர்வர் இஷ்யூலாம் வராது. October 1, 2 பண்ணால் கூட பிரச்சனை இருக்காது. ஏன் அந்த டைம் நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் குரூப் 1 பண்ணலான்னு ஐடியாவில் இருப்பீங்க, அப்புறம் ஏதாவது ஒரு தாட்டில் வந்து மறுபடியும் குரூப் 2 பண்ணலான்னு இருப்பீங்க. இன்றைக்கி குரூப் 1 அப்ளை பண்ணிட்டீங்க, அப்போ நாளைக்கு குரூப் 2 அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ண முடியும்? புரியுதுங்களா. தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ். அதனால தான் நீங்கள் படிக்கிறது என்ன படிக்கணுமோ அதை நல்லபடியாக படிங்க ஃபஸ்ட்டு. சில பேர் சிங்கிள் குரூப்புக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, அடுத்து போத் குரூப்பில் தான் நினைக்கிறேன் ப்ரோ அப்படின்னு நினைப்பீங்க. சில பேர் போத் குரூப் அப்ளை பண்ணிங்க, அப்புறம் கடைசியில் வந்து ப்ரோ ரீஃபண்ட் எதாவது கிடைக்குமா, நான் சிங்கிள் குரூப் தான் எழுதலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் வந்து வந்துடக்கூடாது. அப்படிங்கிறக்காக தான் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒரு அக்டோபர் செட்னு ஒரு 1.5 months நல்லா படிச்சுட்டு இருக்கும்போது October 1 or 2 உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன லெவலில் இருக்கும்ட்டு. உங்கள் கெப்பாசிட்டி தெரிஞ்சு போத் குரூப் அப்பியர் ஆகலாம்னு நினச்சிங்கன்னா போத் குரூப்புக்கு அந்த டைமில் அப்ளை பண்ணுங்கள். அதர்வைஸ் போத் குரூப்புக்கு அப்ளை பண்ண வேண்டாம். சரிங்களா. அவசரப்பட்டு நம்ம பண்ணக்கூடாது. இப்போ பண்ணிட்டேன்னா 99% பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா தப்பு பண்ணுறவங்க இருக்காங்க. அதுதான் என்னென்னா, டக்குன்னு நம்ம பண்ணிடணும்னு சொல்லிட்டு பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட்டு நம்ம மணி தான் இப்போ வேஸ்ட் ஆகும், ரீஃபண்ட்லாம் கிடைக்காது. அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. ஓகே, சிங்கிள் குரூப் அதாவது போத் குரூப் அப்ளை பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல நான் சிங்கிள் குரூப் தான் எழுதலான்னு இருக்கேன் ப்ரோ, எனக்கு அந்த 1500 கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ரீஃபண்ட் கிடைக்காதுப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதுக்கு தான் நம்ம சொல்கிறது. ஓகே, இப்போதைக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். சரிங்களா. October 1 or 2 இல்லை ப்ரோ ரொம்ப பக்கமாக இருக்குன்னு September 25க்கு மேலே, அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளையே பண்ண வேண்டாம். சரிங்களா. தட்ஸ் ஆல். ஃப்ரீயாக விடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தானே தேவை, ஏன்னா அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். தட்ஸ் ஆல். இது ஃபுல்லாக ஆஃப்லைன் ஃபார்ம் கிடையாது, ஃபுல்லாமே ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. மொபைல் ஃபோனில் பண்ணலாம், லேப்டாப்பில் பண்ணலாம், டேப்பில் பண்ணலாம், சிஸ்டமில் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு எதுவுமே செட் ஆகலைன்னா ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணாலும் நீங்கள் பண்ணலாம். ஓகேவா. இது எக்ஸாம் வந்து ஆஃப்லைன் பேஸ்ட் எக்ஸாம். எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெல்லாம் இருக்குங்கிறத வேணால் செக் பண்ணால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ரிசல்ட் எப்போ வரைக்கும் போட்டிருக்காங்க பாருங்கள். 11th February 2026 ரிசல்ட்டு. ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா இந்த இருக்குது exam.helpdesk@icma.in, இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேங்களா. இன்னொன்று சொல்லிடுறேன், 11th இன்கேஸ் 11th Octoberக்கு அடுத்து நீங்கள் மறந்துட்டீங்க, அப்ளை பண்ணுறதுக்கு மறந்துட்டீங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் லாஸ்ட் ஒரு 1 week அவங்க டைம் கொடுக்குறாங்க. அடிஷ்னல் ஃபீஸு 500 rupees. என்றைக்குன்னா October 11க்கு அப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஓகே. தட்ஸ் ஆல். அதுக்கு முன்னாடி பண்ணிடுவீங்க, ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இது இன்டருக்கும் ஃபைனலுக்கும். ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு வந்து எக்ஸாம் டேட்டு சொல்லிட்டாங்க, தென் அதே மாதிரி தான் எக்ஸாம் ஃபீஸும் சொல்லிட்டாங்க. ஒரே நாளில் தான் எக்ஸாமு, எந்த நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா January 8 வருங்கிறதையும் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வந்து பேப்பர் பேட்டர்ன் உங்களுக்கே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல்லி OMR ஷீட் தான், MCQ தான் ஃபவுண்டேஷனுக்கு. 51 notes கேட்பாங்க, ஒரு 1 wordக்கு வந்து 2 marks, 50 into 2 = 100 marks வந்து நமக்கு கேட்பாங்க. சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கும் அதே தான், ஆன்லைன் தான். இது பார்த்துக்கோங்க, லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் 14th October. ஸோ இந்த டேட்டெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுங்கள். இன்னொன்று பயப்படாதீங்க, எக்ஸாம் இதை
பார்த்தோன்னே டைம் டேபிள் பார்த்தோன்னே ஒரு பயம் வந்துருக்கு எல்லாத்துக்கும். அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அது நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகே, இப்போ டைம் டேபிளை பார்த்தாச்சு. அப்ளை பண்ணுறது எல்லாருக்குமே நான் காமனாக சொல்கிறேன், இப்போதைக்கு அப்ளை பண்ணாதீங்க. எதுக்காக சொல்கிறதுனா அது நல்லதும் இருக்குது, எதுவும் இருக்குது. அவசரப்பட்டு நம்ம அப்ளை பண்ணிடுறோம், லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா ஏதோ சிச்சுவேஷனால் எழுத முடியாமல் போயிடும். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ரீஃபண்ட் அப்படின்னு கேட்குறது இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று நடக்கும்ல, அதுக்காக தான் நம்ம இப்போ எதுக்கு இப்போ பண்ணுறனால என்ன யூஸ், இப்போ வேணாம் பொறுமையாக அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா? சரி, இப்போ அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆன்சர் பேப்பர் வெரிஃபிகேஷன், இப்போ ரிசல்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலான்னு இருப்பீங்களா, செப்டம்பர் 10க்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது ரீவெரிஃபிகேஷன், ரீடோட்டல் போட்டு பார்க்கலான்னு இருக்கேன் ப்ரோ. அதாவது உங்கள் மன திருப்திக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். பெரிய லெவலில் எதிர்பார்க்காதீங்க, ஏதாவது மிராக்கிள் நடந்தால் தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். செப்டம்பர் 10 வரைக்கும் லாஸ்ட் டேட்டுப்பா அப்ளை பண்ணுறதுக்கு. உங்களுக்கு என்றைக்கு ரிசல்ட் வரும் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு அக்டோபர் 10க்குள்ளே வந்துடும். சரிங்களா? அக்டோபர் 10க்குள்ளே வந்துடும். ஸோ அந்த டைமில் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் அப்ளிகேஷன் போர்ட்டலில் அப்ளை பண்ணுறது பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து செப்டம்பர் 10க்குள்ளே இந்த ரீவெரிஃபிகேஷன் போடணும்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கோங்க. ஓகே, 1 சப்ஜெக்ட்டுக்கு 250 ருபீஸு. கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து அக்டோபர் 10க்கு முன்னாடி ரிசல்ட் சொல்லிடுவாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அது வரைக்கும் இப்போ இன்படியில் நீங்களே எதுவும் அப்ளை பண்ண வேண்டாம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, செப்டம்பர் 10 இது வந்து இல்லை ப்ரோ நான் ஃபோட்டோ காப்பி வாங்கி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பேப்பருக்கு வந்து 500 ருபீஸோ சம்திங் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அது செப்டம்பர் 1 வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? மெயில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் வந்து. ஓகே, கொஞ்சம் டைம் எடுக்கும், சம்டைம்ஸ் சீக்கிரம் வந்துடும், சம்டைம்ஸ் 1 மந்த் கூட ஆகலாம் வர்றதுக்கு. அதாவது உங்கள் பேப்பரை வாங்கி பார்க்கலாம், அவ்வளோதான். ஆனால் நான் பேப்பரையும் அதை தான் சொல்கிறேன், பேப்பர்லேயும் சில இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த மார்க் இல்லாத போது நீங்கள் எதுவும் கொஷின் கேட்க முடியாது, வாங்கி பார்த்துக்கலாம். பட் டிப்ரெஷன் ஆக மாட்டேன் ப்ரோ அப்படின்னா வாங்கிக்கோங்க. பட் வாங்கி பார்க்குறது வந்து எதிர்பார்த்த மார்க் நிறையா ப்ரோ, மார்க் கம்மியாக வந்திருக்கு ப்ரோ அப்படின்னா வேண்டாம் தான் நான் சொல்வேன். ஏன்னா பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தான் கஷ்டமாக இருக்கும், என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சரி, இப்போ இது உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. இது என்னது வெரிஃபிகேஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது, இது வந்து இப்போ வராது. இது எப்போ வரும்னா அந்த ரீவெரிஃபிகேஷன் அப்ளை பண்ணியிருக்கீங்களா செப்டம்பர் 10க்குள்ளே பண்ணணும்னு சொன்னேன்ல, ஜூன் 10 உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மந்த் அக்டோபர் ஸ்டார்டிங்கில் வரும். அதை வந்து இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு. இப்போ அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், மேலே ஆன்லைன் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நமக்கு ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று காமிச்சிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸு. உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 40 KBக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் நான் வீடியோவில் அப்கமிங்கில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் இருக்கு இல்லையா, இதில் ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல். கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அக்செப்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ப்ளீஸ் செக்னு கொடுத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகிடும். இப்போ யாரும் அப்ளை பண்ண போகிறதில்ல, அடுத்து பண்ணும்போது இது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இதுக்கப்புறம் உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ என்றைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நேம், அதான் உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக உங்கள் டீட்டெயில்ஸ்ப்பா. குவாலிஃபிகேஷனில் இப்போ நீங்கள் இன்ட்ரு தான் பண்ணிட்டுருக்கீங்க, சைட் பை சைட் பிகாம் படிச்சிருக்கேன் ப்ரோ அப்படின்னா படிச்சிங்க பிகாம் போடுங்க. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். தென் டேட் ஆஃப் பர்த், ஃபிசிக்கல் சேலஞ்சரு, அது எல்லாமே ப்ராப்பராக ஒன்று ஒன்றா பார்த்துக்கோங்க. மோட் ஆஃப் கோச்சிங், ஓரலாக போஸ்டலாக அதை கரெக்டாக பண்ணிக்கோங்க. என்ன குரூப் வேணுமோ அதை கரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணுங்கள். 3 ஸ்டெப்பு தான்ப்பா, மொத்தமாக 3 ஸ்டெப்பு தான். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது ஃபுல்லாமே ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான். நம்ம பார்த்தோம்ல ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணோன்னே டேரெக்டாக இன்டர் ஆஃப் ஃபைனலாம் கிடைச்சல, அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இது ஓப்பன் ஆயிடுச்சு. இதை பார்த்துடுறீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நாங்கள் ஃபில் பண்ண தான் அடுத்த ஸ்டெப் போகும். ஓகே, நான் ஜஸ்ட்டு காமிக்க தான் இப்போ செய்கிறேன். அடுத்த ஸ்டெப் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லைக் வந்து அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா ஃபோட்டோவும் நம்ம சிக்னேச்சரும். ஃபோட்டோ வந்து 40 KBக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபோட்டோ எனக்கு கம்ப்ரஸ் பண்ண தரல அப்படின்னா மொபைல் ஃபோனில் நீங்கள் பண்ணிக்கலாம்ப்பா. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பண்ணும் அதுதான் பண்ணுங்கிறது கிடையாது. நீங்கள் மொபைல் ஃபோன்லேயே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. நீங்கள் 40 KB வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதனால் ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கம்ப்ரஸர் ஆப் வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 40 KBக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. அதை கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை உள்ளே மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? மொபைல் ஃபோனில் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மொபைல் ஃபோனில் பண்ண வச்சுட்டு ப்ளே ஸ்டோரில் நீங்கள் முன்னாடியே டவுன்லோட் இது பண்ணி வச்சுட்டு ப்ராசஸ் பண்ணி வச்சுருங்க, அவ்வளோதான். அண்ட் தென் சிக்னேச்சர். ஓகே, தட்ஸ் ஆல். 2 ஸ்டெப் முடிஞ்சா 3rd ஸ்டெப்பு நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கலாம். கார்டு போடுறேன் ப்ரோ, ஓகே, இல்லை நான் வந்து இது ஜிபே பண்ணிக்கிறேன் அப்படின்னா QR கோடு வந்துடும். நீங்கள் அதே டேரெக்டாக எல்லாமே ப்ராசஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணி முடிச்சிடலாம், அவ்வளோதான். ஓகே, இவ்வளோ தான்ப்பா, முடிஞ்சது. 3 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்கும், என்ன குரூப் ரைட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கேட்கும், அதை ஃபில் பண்ணுங்கள். எந்த சென்டரு அப்படிங்கிறது தான் கேட்கும், எக்ஸாம் சென்டர். அது என்ன சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நமக்கு சைட்ஸ் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா இன்னும் ஃபர்தராக ப்ராசஸ் வந்து கொஞ்சம் இது இல்லை, கொஞ்சம் டைம் ஆகாமல் போர்ட்டல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நார்மலாக சரியாயிடும். இப்போதைக்கு யாரும் அப்ளை பண்ண போகிறது இல்லை, ஸோ பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் என்னைக்கு பார்க்குறீங்களோ அந்த டைமில் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2ல் என்னன்னு சொல்லிட்டேன், ஸ்டெப் 3 பேமெண்ட், அவ்வளோதான். 3 ஸ்டெப்பு தான்.
முடிஞ்சது. 3 ஸ்டெப்பை முடிச்சோன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸே முடிஞ்சது. இதுதான் யாரெல்லாம் December 10 எக்ஸாம் ரைட் பண்ண போகிறீங்களோ இன்டர் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ப்ராசஸ். ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதே ப்ராசஸ் தான். இதை மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பேஜ், தென் செகண்ட் பேஜில் ஃபோட்டோவும் சிக்னேச்சர் கேட்கும். முன்னாடியே கம்ப்ரஸ் பண்ணி வச்சு 40 KB கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மொபைல் ஃபோனில் பண்ணிக்கலாம். கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. டக்குன்னு வித்தின் 10 மினிட்ஸில் ப்ராசஸ் பண்ணி முடிச்சிடலாம். சென்டர் எந்தெந்த சென்டருங்கிறத வேணால் லைட்டாக வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. முடிஞ்சது. ஓவரால் எல்லா ப்ராசஸ் முடிஞ்சது. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டீங்க. நீங்கள் இன்கேஸ் முன்னாடியே சீக்கிரம் அப்ளை பண்ணிட்டீங்க, ரீஃபண்டு கிடைக்குமா ப்ரோன்னு மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா நான் இப்போ தான் வீடியோவில் ரீஃபண்ட் கிடைக்காது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அமௌண்ட் எங்கேயும் கேரிஃபைட் ஆகாது. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ரைட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது ரீஃபண்ட்லாம் கிடைக்காது. சரியா? முன்னாடியே சொல்லிடுறேன். தட்ஸ் ஆல். ஷோ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எப்போ அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற நான் வீடியோவில் சொல்லிட்டேன். அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்க்கலாம்.